ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சு எப்படி ஹெல்த்தியாக பீஸா செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்லேயே. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்துட்டு அது கூடவே ஈஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு 1/4 மணி நேரம் மூடி வச்சு விட்டோன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்துட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஆசீர்வாத் ஆட்டா தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் சின்ன கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது இப்போ எண்ணெய் வேணால் லைட்டாக விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரொம்ப டைட்டாக பேச வேணால், ஓரளவுக்கு லூஸாகவே இருந்தால் கூட போதும். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் விட்டோன்னா கொஞ்சம் நல்லா பொங்கி வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூடவே எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் லைட்டாக அடியில் பட்டர் இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கையிலேயே லைட்டாக தேய்ச்சிக்கிட்டேன். சின்ன சின்ன ஓட்டைங்களாக போட்டுக்கலாம். டூத் பிக் இருந்தாலும் சரி, ஸ்போர்க் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஓட்டைங்களாக போட்டுட்டு அதன் பிறகு இந்த பீஸா சாஸ் இருக்கும்ல, அது ரெடிமேடாகவும் கிடைக்கிது, வீட்டில் நம்மளும் செஞ்சுக்கலாம். அந்த சாஸ் எடுத்து நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வேணுன்ற டாப்பிங்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்னு, மஷ்ரூம், அதுக்கடுத்து கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடபிள் அந்த மாதிரி கலந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது நம்மளுக்கு தேவையான சீஸை போட்டுட்டு அதன் பிறகு ஃபஸ்ட்டு கார்ன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேவையான வெஜிடபிள் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை சேர்த்து அவனில் 200 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பீஸை ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது கடைசியாக நம்ம வந்து ஆரிகேனோ சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்குங்கவும் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துல, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் சீஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்கிட்ட கொடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.